ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மீன் லேர்னிங். இன்றைக்கி நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 10 ஜிடிபி அண்ட் இட்ஸ் க்ரோத் ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த லெசனோட பார்ட் 2 லைன் பை லைன் கொஷின்ஸ் வீடியோ பார்க்கலாம். கொஷின் நம்பர் 26. Which of the following are included in secondary sector? The correct answer is option D, all the above. Iron and steel industry, jute, automobile industry. இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம். இதில் ரா மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அயன், ஸ்டீல், காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட், சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், automobile and other small scale industries also included. Question number 27. In which year or in which century economists suggested for distinguishing tertiary sector into quaternary and quinary service sector? The correct answer is option B, 20th. Tertiary sectorங்கிறது வந்து service sector that includes government, scientific research, transport, communication, trade, postal, telegraph, banking, education and entertainment, healthcare and information technology and all others. 20th centuryல எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் டெர்ஷரி சர்வீசஸை வந்து குவாட்டனரி அண்ட் குயினரி சர்வீஸ் செக்டர்ஸாக டிஸ்டிங்விஷ் பண்ணலான்னு. Question number 28. Which of the following sector is the largest sector in India? The correct answer is option C, service. சர்வீஸ் செக்டார் தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் செக்டாராக அறியப்படுது. கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது ஜிவிஏ வந்து கரண்ட் ப்ரைஸஸில் இருக்கிறது சர்வீஸ் செக்டாருக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது 92.26 lakh crore. இது வந்து 2018-19 உண்டான வேல்யூ. சர்வீஸ் செக்டார் வந்து இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 54.40% ஆஃப் டோட்டல் இந்தியாஸ் ஜிவிஏ. டோட்டல் இந்தியா ஜிவிஏ வந்து 169.6 lakh crore இந்தியன் ருபீஸ். அதில் 54.40 வந்து சர்வீஸ் செக்டாருக்கும், இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து 29.73% ஆஃப் வேல்யூ 50.43 lakh crore-ஆகவும் இருக்குது. Question number 29. India is the largest producer in agriculture product. The correct answer is option B, second. இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்தியாவோட பர்சன்டேஜ் வந்து 7.39 ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டாரோட ஷேர்ஸ் வந்து 15.87% இருக்குது. கொஷின் நம்பர் 30. இன் சர்வீஸ் செக்டார் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இன் விச் பொசிஷன்? தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 8th பொசிஷன். இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இந்தியாவோட வேர்ல்டு ரேங்க் 6. அதே போல் சர்வீஸ் செக்டரில் இந்தியா வந்து அதோட ரேங்க் வந்து 8. சர்வீஸ் செக்டரோட அக்கௌண்ட் வந்து 54.40 ஆஃப் டோட்டல் இந்தியாஸ் ஜிவிஏ. அதே போல் டோட்டல் இந்தியாஸ் ஜிவிஏல 50.43 lakh, அதாவது 29.73% வந்து இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தி இண்டஸ்ட்ரி செக்டார் ஆஃப் இந்தியா. கொஷின் நம்பர் 31. Which of the following sectors economy is higher than the world's average? The correct answer is option A, agriculture. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் வந்து வேர்ல்டோட ஆவரேஜை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது 6.4%. அதே போல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார் வந்து வேர்ல்டோட ஆவரேஜ்லேருந்து கம்மியாக இருக்குது, அதாவது 30% ஃபார் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸும் அண்ட் 63% ஃபார் சர்வீஸ் செக்டார்ஸாகவும் இருக்குது. Question number 32. Which of the following statement about gross value added GVA is correct? Gross value added is the measure of value of goods and services produced in an area, industry or sector of an economy. In national accounts, GVA is output minus intermediate consumption. It is a balancing item of the national accounts production account. The correct answer is option C. Both the statements are true. கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது என்னென்னா மெஷர் ஆஃப் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் அன் ஏரியா, இண்டஸ்ட்ரி இல்லைனா ஒரு செக்டர் ஆஃப் அன் எக்கனாமி. நேஷ்னல் அக்கௌண்ட்ஸில் வந்து ஜிவிஏ வந்து இட் இஸ் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் தான் நேஷ்னல் அக்கௌண்ட் ஜிவிஏ. இது வந்து ஒரு பேலன்சிங் ஐட்டமாக இருக்குது நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்டோட. ஜிவிஏ வந்து இட் கேன் பி லிங்க் டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபிக்கு, as both are measures of output. இது ஜிவிஏ அண்ட் ஜிடிபியோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா
GVA plus taxes on products minus subsidies on products வந்து GDP-யை ரெஃபர் பண்ணும். அதே போல் GVA is equal to GDP plus subsidies minus direct sales taxes. இதுதான் வந்து GVA-க்கும் GDP-க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குற ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். Question number 33. What is the GDP of India acquired through service sector during 2017 to 18? The correct answer is option A, 53.09. In the below picture, in the table, year and every year agriculture, industry and service sectors oda percentage வந்து mention பண்ணியிருக்காங்க. You can go through the details here. Question number 34. According to whom economic growth is one aspect of economic development? The correct answer is option B, Amartya Sen. அமர்த்தியா சென் அப்படிங்கிற எக்கனாமிஸ்டோட ஐடியா படி எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது இட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதே போல் யுனைடெட் நேஷன் கொடுத்துருக்க ஒரு மெசேஜ் படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து தட் டஸ் நாட் ஃபோக்கஸ் நாட் ஒன்லி மேன்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் நீட் பட் இட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆர் ரைஸ் இன் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மென். Question number 35. Which of the following apt tool to measure the real development in an economy? The correct answer is option D, HDI. Human Development Index. அதாவது HDI தான் it is an apt tool to measure the real development in an economy ன்னு சொல்லலாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் மெஷர். இதனால இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி, லேபர் ரிஃபார்ம்ஸ், ரைசிங் லிவிங் standards, broader institutional changes in an economy இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ண முடியும். So it is called as an qualitative measure. Question number 36. Which among the following is quantitative in nature? The correct answer is option A, economic growth. எக்கனாமிக் க்ரோத் வந்து குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். அதே போல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர்னு சொல்லலாம். எக்கனாமிக் க்ரோத் வந்து இட் இஸ் அ நேரோ கான்செப்ட் whereas the economic development is the broader concept. Question number 37. Economic development results in rise in life expectancy rate, literacy rate, infant mortality rate. The correct answer is option D, all the above. Economic development ஓட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the life expectancy rate வந்து ரைஸ் ஆயிருக்கும். அதே போல் infant improvement in literacy rate, infant mortality rate and poverty rate இது எல்லாமே வந்து ரைஸ் ஆயிருக்கலாம். Question number 38. Which of the following are characteristics of economic growth? Long term in nature, applicable in developed nation, increase in national income. The correct answer is option B, option 2, 1, 3 alone. ஒரு எக்கனாமிக் க்ரோத்தோட டென்யூர் வந்து இட் இஸ் வெரி ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டெவலப்ட் நேஷன்ஸ்னு சொல்லலாம். திஸ் வில் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் த நேஷ்னல் இன்கம் and this can happen only for a certain period of time. Question number 39. Which of the following does not result in fair and equal distribution of wealth? The correct answer is option A, economic growth. Economic growth ங்கிறது it does not emphasize on the fair and equal distribution of wealth or income among the people அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட ஃபோக்கஸ் எல்லாமே balanced and equitable distribution of wealth among all individuals and it also tries to uplift the downgrade society னு சொல்லலாம். Question number 40. Who introduced the concept of Human Development Index? The correct answer is option D, Mahbub ul Haq. 1990ல மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் தான் யுனைடெட் நேஷன்ஸில் ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸுங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது HDAங்கிறது இட் இஸ் அ காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெஷர்ட். இது எல்லாமே ஒரு லாக்ரமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிடிபியாக மெஷர் பண்ணப்படுது அண்ட் இட் இஸ் அட்ஜஸ்டட் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. Question number 41. What was the HDA value of India during the year 2017? The correct answer is option B, 0.640. இந்தியாவோட HDA வேல்யூ வந்து 2017க்கு 0.640 இருந்தது which the கண்ட்ரியோட மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் இது வந்து வேர்ல்ட் லெவலில்
மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இந்தியாவோட ஹெச்டிஐ வந்து மேட்ச் பண்ணப்பட்டது. அதாவது 1990 2017 வரைக்கும் இந்தியாவோட டோட்டல் ஹெச்டிஐ வேல்யூ வந்து 0.427 0.640 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் வந்து நியர்லி 50% சொல்லலாம். அண்ட் இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, country has a remarkable achievement in lifting millions of people out of poverty. Question number 42. What was the position of India in human development rankings released by UNDP? The correct answer is option C, 130. India வந்து 130 about 189 countries-ல 130th பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு ஆஸ் பர் தி லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங்ஸ். இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது யூஎன்டிபியால் ரிலீஸ் பண்ணப்பட்டது. கொஷின் நம்பர் 43. Between 1990 and 2017, India's life expectancy at birth increased by. The correct answer is option B, 11 years. 1990 2017 வரைக்கும் இந்தியாவில் ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த்தில் 11 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் இன்னொரு சிக்னிஃபிகண்ட் கெயின் என்னென்னா, எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டுடேஸ் இந்தியன் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டே இன் ஸ்கூல் ஃபார் 4.7 years longer than 1990th year comparison. அதே போல் இந்தியாவோட ஜிஎன்ஐ பர் கேபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு by 266.6% from the year 1990 to 2017. Question number 44. When India finally decided to open its border to free trade and liberalized its economy by allowing foreign companies to enter the Indian economy? The correct answer is option A, 1991. இந்தியாவோட டெவலப்மெண்ட் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து க்ளோஸ் ட்ரேடாக இருந்தது. அதாவது it gave importance to domestic industries and reduced dependence on foreign products and companies ன்னு சொல்லலாம். ஸோ ட்ரேட் அண்ட் interaction with outside world வந்து it was remained limited in the past economy. இந்த அவுட்லுக் வந்து 1991 வரைக்கும் தான் கண்டினியூ ஆச்சு. ஸோ ஆஃப்டர் 1991 வந்து இந்தியா ஹேஸ் டிசைடட் டு ஓப்பன் இட்ஸ் பார்டர் ஃபார் ஃப்ரீ ட்ரேட் அண்ட் லிபரலைஸ்ட் எக்கானமி. ஸோ இதனால் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியன் எக்கனாமியில் வந்து என்ட்ரு ஆகினாங்க ஆஃப்டர் தி இயர் 1991. Question number 45. Which of the following statement is correct? A thrust was given to employment generation under the 5-year plan. Rural development was also given importance in India. For the important constituent it was of the Indian landscape. India inherited a poverty-stricken economy from the British rule which had destroyed its resource base completely. The correct answer is option A. All the above statements are correct. இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காக 5-year பிளான்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. இது வந்து எதுக்காகனா, ஒரு பாப்புலேஷன் ரைஸ் ஆகும்போது ஜாப்ஸ் வந்து லேக் ஆச்சு. ஸோ இதனால் இன்க்ரீஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் சைஸோடையும் அதை வந்து அப்சார்ப் பண்ணுச்சு. ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் இந்தியாவோட எக்கனாமியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியனோட லேண்ட்ஸ்கேப் வந்து இட் வாஸ் மோஸ்ட்லி கவர்ட் வித் த கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியா. பாவர்ட்டி அலிவேஷன் it came as a corollary of rural development and part of development part of Indiaன்னு சொல்லலாம். இந்தியா வந்து பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் எக்கனாமியை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்ததுன்னா ஃப்ரம் தி பிரிட்டிஷ் ரூல். ஸோ இந்த பிரிட்டிஷ் ரூல்னால இதோட இந்தியாவோட ரிசோர்ஸ் பேஸ் வந்து கம்ப்ளீட்லி எரேஸ் ஆனதுனால இட் இன்ஹெரிட்டட் அ பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் எக்கனாமின்னு சொல்லலாம். Question number 46. Which of the following statement is correct? Per capita income of India have doubled in 12 years. In per capita income, placing India just inside the middle income country category. The literacy rate for the population aged 15 years and above is 63% compared to a 71 figure for a lower middle income in countries. The correct answer is option D. All the statements are correct. இந்தியாவோட சஸ்டைன் ரேபிட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி வந்து லாஸ்ட் 2 decadesல இருக்குது. இதனால அதோட பெர் கேபிட்டா இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் அப்சல்யூட் பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பெர் கேபிட்டா இன்கம் வந்து 12 இயர்ஸில் டபுள் தி அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இன் பெர் கேபிட்டா இன்கம் இந்தியா வந்து இட் இஸ் பிளேஸ்ட் அண்டர் தி மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரி. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இந்தியாவில் 65 இயர்ஸாக இருக்குது. அதே போல் 44% ஆஃப் சில்ட்ரன்
அதில் வந்து 5 தான் வந்து ஆர் கேட்டகரைஸ்ட் அண்டர் மால் நரிஷ்டு சில்ட்ரன். அதே போல் லிட்ரஸி ரேட் ஃபார் பாப்புலேஷன் ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்து இட் இஸ் ஒன்லி 63. ஸோ இது வந்து 71 வந்து லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸாக மற்ற கண்ட்ரீஸில் இருக்குது. பட் இந்தியாவில் இதோட பர்சன்டேஜ் வந்து 63%. Question number 47. Which country coined the term Gross National Happiness GNH? The correct answer is option C, Bhutan. Gross National Happiness அதாவது GNHங்கிற philosophy வந்து that was guided by the government of Bhutan சொல்லலாம். It includes an index which is used to measure the collective happiness and well-being of a population. Gross National Happiness வந்து it is instituted as the goal of the government of Bhutan in the constitution of Bhutan. இது வந்து எப்போ எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 18th July 2008. Question number 48. Which of the following are the pillars of Gross National Happiness GNH? Sustainable and equitable socio-economic development, environmental conservation, good governance. The correct answer is option D, all the above. GNH அதாவது GNH Gross National Happinessங்கிறது it is differentiated from gross domestic product. இது வந்து எதனாலனா by valuing collective happiness as the goal of governance. ஜிடிபியை விட GNH வந்து collective happiness calculate பண்ணுறதுல டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்குறோம். This emphasizes harmony with nature also and traditional values வந்து are expressed in the domains of happiness and 4 pillars of GNH ன்னு சொல்லலாம். அந்த 4 pillars of GNH என்னென்னா sustainable and equitable socio-economic development, environmental conservation, preservation and promotion of culture and good governance. Question number 49. Which of the following are true about factors supporting Indian development? A fast-growing population of working age. India has a strong legal system and many English language speakers. Wage costs are low in India and India has made strides in recent years in closing some of the productivity gap between her and other countries at later stage of development. The correct answer is option D, all the above. இந்தியாவில் ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் ஏஜ் பீப்புளில் காணப்படுது. இது வந்து 700 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து ஆர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 35. அண்ட் இந்தியாவோட க்ரோத்துக்கு இந்த டெமோக்ராஃபிக் லுக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் இந்த டெமோக்ராஃபிக் லுக்கால் இந்த பாப்புலேஷன் வந்து குறையாமல் இருக்கும்னு தான் அட்லீஸ்ட் குறையாமல் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இந்தியா இஸ் எக்ஸ்பீரியன்சிங் டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன், அதாவது தட் ஹஸ் இன்க்ரீஸ் த ஷேர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் சொல்லலாம். எதில் இருந்துன்னா 58%லேருந்து 64%க்கு லாஸ்ட் 2 டிகேட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் இருக்குது. அதே போல் நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸும் இருக்காங்க. இதனால it has an attract towards inward investment from companies which are specialized in information technology. அதே போல் இந்தியாவோட வேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன் ரீசன்ட் இயர்ஸில் இந்தியா மேட் அதாவது இந்தியாவோட ப்ராடக்டிவிட்டி கேப்பை வந்து மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். which will be reflected in the later stage of development. Question number 50. Which of the following are agriculture policy in India? The correct answer is option D, all the above. Price policy, green revolution, cooperative policy. Agriculture policyங்கிறது it is a set of government decision and action that related to domestic agriculture and imports of foreign agriculture products. ஸோ கவர்மெண்ட் வந்து it usually implement agriculture policies. அதோட கோல் எப்படி வச்சுக்கோன்னா achieving a specific outcome in the domestic agriculture product markets. So some of them include வந்து risk management, adjustment, economic stability, natural resources and environmental sustainability, research and development and market access for domestic commodities include பண்ணியிருக்கு. ஸோ சில அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் வந்து ஆர் ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரெஃபார்ம் பாலிசி, green revolution, irrigation policy, food policy, agriculture labor policy and cooperative policy. Question number 51. Which of the following statement is correct? The economy of India had undergone significant policy shifts in the beginning of 1990. The new model of economic reforms is commonly known as the LPG or liberalization, privatization, globalization model. The primary objective of this model was to make the economy of India the fastest developing economy in the globe
with the capabilities that help it match up the biggest economics of the world. The correct answer is option D. All the above statements are correct. இந்தியாவோட எக்கனாமி வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பாலிசி ஷிஃப்ட் வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா 1990யோட பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு நியூ மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து உருவானது, தட் இஸ் நோன் அஸ் எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் மாடல். இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் த எக்கனாமி ஆஃப் இந்தியா த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் எக்கனாமி இன் தி குளோபல். ஸோ ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமியாக இருக்கணும்னா இட் வுட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் இட் ஷுட் மேட்ச் அப் வித் தி பிக்கஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டாக இருக்கணும். ஸோ இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னால த ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது இந்தியாவோட க்ரோத் வந்து சிக்னிஃபிகண்ட் மேனரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வித் திஸ் வில் கம்ப்ளீட் தி லெசன் 10 part 2 video. For more online study materials and online test packages, kindly download the WinMean e-learning app from the Play Store and visit the WinMean official website for more details. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.